إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்ஹம்துலில்லா. குரான் ஆராய்ச்சி வகுப்புடைய 2வது நாளில் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்மளிடையே 4 கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. நம்மளுடைய இந்த வகுப்பினுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய வாழ்வில் நாம் மாற்றங்களை கொண்டு வரணும். அந்த மாற்றங்கள் எதன் அடிப்படையில் இருக்கணுங்கிற 2வது கேள்விக்கு குரானின் படி வாழும் மாற்றம் அப்படின்னு நம்ம பதில் சொல்லியிருந்தோம். எல்லாருமே மாறுவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அடுத்து அந்த மாற்றம் என்னதாக இருக்கணும், என்ன மாற்றம் நம்மக்கிட்ட வேணும். நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் அன்றாடம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. எப்படின்னா நம்ம நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அதில் நமக்கு ஏற்படக்கூடிய அகப்பிரச்சனை புறப்பிரச்சனை, 2 பிரச்சனைகள் உள்ளம் சார்ந்ததாக இருக்குது. அகங்கிறது எப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற தேவை உள்ள சிந்தனை, தேவையில்லாத சிந்தனைகள். அதில் எல்லாம் வந்துடும். கவலை, துக்கம், பலகீனம், கோபம், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்துடும். புறப்பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் எந்த விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டு அதன் மூலியமாக வர பிரச்சனைகள். நம்ம ஈடுபடக்கூடிய எல்லா காரியங்களின் அந்த வெளிப்புற தோற்றத்தில் தெரியக்கூடிய மற்ற வியாபாரம், வெளி போக்குவரத்து, மற்ற நடவடிக்கைகளிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்போது உள்ளத்திற்கும் அகத்திற்கும் புறத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அகம் நல்லா இருந்தது, அகத்தில் நம்ம தெளிவோடு இருக்கோம், அகத்தை நல்ல சிந்தனைகளோடு அதை கையாண்டு உள்ளத்தை நல்லா பண்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய புற பிரச்சனைகள் தன்னாலேயே நீங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகப்பிரச்சனையை குரானை நம்ம ஓதும் முறையிலிருந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இன்றைக்கி நம்ம குரானை புரட்டி நம்ம ரொம்ப கவலையோடு உட்காந்து அந்த ஒரு வசனத்தை எடுத்து படிக்கணும் இன்றைக்கி அப்படின்னு நம்ம எடுத்து படித்தோன்னா அதில் நமக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும். அதோடு நம்ம உட்காந்து அதே மாதிரி அந்த எனக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அதை நம்ம எடுத்து படிக்கும்பொழுது அது நமக்கு கிடைக்கக்கூடியதாகவே இருக்குது. அல்லாஹ் குரானையும் அப்படி தான் வச்சுருக்கான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குரானின் மூலியமாக தான் மனிதர்களுக்கு அதை நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குது. இந்த குரான் தான் நேர்வழி காட்டும், உலக மனிதர்களுக்கே நேர்வழி காட்டும் அப்படின்னு 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. வேறு எந்த புக்ஸ்லையும் வேறு எந்த ஒரு சிந்தனையிலையும் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு கோபம் வருது ரொம்ப, இல்லை எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், நான் கொஞ்சம் நேரம் சாங் கேட்குறேன், நான் அதை வேறு மாதிரியான ஈடுபடும் போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அப்புறம் திரும்ப என்ன ஆகும்னா நம்ம மனசு நம்ம எதை ஆழமாக சிந்திக்கிறோமோ அதில் போயிடும். அப்போது அந்த உள்ளத்தை பண்படுத்தணும் அப்படின்னா நம்ம குரானை இத்தனை நாளாக நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இனிமேல் நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வேறு. ஏன்னா அல்லாவே நமக்கு அணுகும் முறையை சொல்லித்தரான். 65வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ்வை அஞ்சுபவருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த உலகத்தில்
என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எது வேணால் இருக்கலாம். நான் ஒரு மனிதனாக எல்லாருக்குமே ஒரு என்ன ஆசை இருக்கும்னா, இறுதியில் நம்ம ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போது அப்படி நம்ம நினைக்கக்கூடிய நம்ம இந்த குரானை அணுகும்போது முதல்ல வந்து நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சணும். அல்லாஹ்வுக்கு பயந்து நம்மளுடைய காரியங்களை வந்து நம்ம சரியான முறையில் செய்யணும். அப்படி சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு நம்ம அஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய அச்சத்தோட ஒவ்வொரு காரியங்களை நம்ம செய்ய ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா, அவனே நமக்கு ஒரு போக்கிடத்தை வைக்கிறான். போக்கிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு வழியாக அது அமைஞ்சிரும். அது என்ன மாதிரியான உள்ளத்தின் சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கல்களுக்கெல்லாம், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அல்லாஹ்வே என்ன செஞ்சிருவான், ஒரு போக்கிடத்தை இந்த குரானை அணுகும் முறையிலிருந்து நமக்கு ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உறுதிமொழி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம பிரச்சனையுடைய தீர்வை வேறு எங்கேயும் தேடாமல் குரான்லேயே நம்ம தேடணும். ஏன்னா இதில் ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு ஒத்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே மாதிரி இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாராவது அட்வைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கே தோணும். ஏதாவது அறிவுரை இருந்தால் நல்லாயிருக்கும்னு. இங்கேயோ குரானில் ஏன் அந்த அறிவுரை நமக்கு வேணும்? ஏன்னா மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், அடுத்தடுத்து எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் என்னுடைய உள்ளத்துக்கு. இப்படியெல்லாம் நம்ம நினச்சி ஒரு விஷயம் செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது அத்தியாயம் 57வது வசனத்தில் சொல்கிறான், மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது நம்ம அல்லாஹ் வந்து மனுஷங்களுக்கு தானே இந்த வசனங்களை இறக்கி வச்சுருக்கான். எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? அறிவுரைகள் அல்லாஹ் இந்த இறைவனிடமிருந்து தான் உங்களுக்கு அறிவுரைகள்லாம் வருது. அது உங்களுடைய உள்ளத்திற்கு நோய் நிவாரணமாக இருக்குது. அல்லாஹ் கூட சில பேர் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கல்ல, இந்த பிரச்சனைக்கு இதை தீர்வு பண்ணுங்கள், அந்த பிரச்சனைக்கு அது தீர்வாக இருக்கும்னு. அல்லாஹ் வந்து ஒட்டு மொத்தமாக உன்னுடைய உள்ளந்தான்ப்பா இருக்குது, உன் உள்ளம் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் நீ சரியாயிடுவ. அதுக்கு என்னுடைய அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கோ, அது வந்து உனக்கு நோய் நிவாரணமாக அமைஞ்சிரும். அதில் நீ நம்பிக்கை வைக்கணும். நீ நம்பிக்கையோடு அதை செய்யும்போது தான் உனக்கு நேர்வழியும் அருளும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். உதாரணத்துக்கு வந்து நம்ம யூனுஸ் நபி அவர்களுடைய வரலாறை பார்க்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வையே வந்து கோச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே செய்கிறான் அப்படிங்கிறது விளங்கலை. அவங்க பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கப்பலில் ஏறி போனாங்க, மீன் விழுங்குச்சு. அப்புறம் தான் அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. உடனே ரெகக்னைஸ் பண்ணி உடனே அல்லாட்ட என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய தவறுகளை எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு, அல்லா இப்படி அவங்களுக்கு ஆயிட்டு, நம்ம இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையை நம்ம எல்லாருமே ஒரு அல்லாஹ்கிட்ட வேண்டணும், ஏதாவது ஒன்று கேட்கணுன்னா இந்த பிரார்த்தனையை கொண்டு தான் நம்ம வந்து கேட்கவே முடியும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்போ இது மூலியமாக தான் வந்து நம்ம தலையாய விஷயமா இதை வச்சுட்டு எந்த துவா இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. அப்போ அவருக்கு வந்து அந்த விஷயம் புரிஞ்சது இல்லையா, நம்மளை விட மிகப்பெரியவன் இருக்கான், இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த வயிற்றுலேருந்து யார் நம்மளை வெளியே கொண்டு வருவா, அல்லாஹ் தான் வெளியில் கொண்டு வருவான் அப்படிங்கிறத வந்து நபி வந்து புரிஞ்சாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய மனம் இறங்கி என்ன செஞ்சான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மீன் வயிற்றுலேருந்து வெளியேற்றினான். அதே போல் நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஏன்னா பிரச்சனை இந்த மனசு அப்படின்னு வரும்போது அந்த மனசினுடைய காயங்கள் பல வேலைகளை நம்மளை செய்ய விடாமல் தடுத்துருது, பல நல்ல விஷயங்களை ஈடுபடாமல் தடுத்துருது. அதை பண்படுத்தணும் அப்படின்னா குரானில் 12வது அத்தியாயம் 86வது வசனத்தில் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அதில் யாக்கூப் நபி அவர்களுடைய அந்த வரலாற்றின் மூலயமா அல்லாஹ் தஆலா மேலும் வந்து நமக்கு நிறைய தகவல்களை வந்து நமக்கு சொல்கிறான். ரொம்ப இதயத்துக்கு ஒரு இன்பமான ஒரு விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறான். எப்படி
என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய கவலையையும் நான் அல்லாஹ்கிட்ட தான் முறையிடுறேன். நீங்கள் அறியாததையெல்லாம் நான் அல்லாஹ்விடமிருந்து நான் அறிகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க வந்து சாதாரண பிரச்சனையிலையா இருந்தாங்க. தன்னுடைய மகன்கள் ரெண்டுமே சொந்த மகன்கள் தான். யார் 2 பேரும்? ஒரு சகோதரர்கள் ஒரு 11 பேர், 10 பேர் 11 பேர். அவங்க வந்து ஒரு மனைவியுடைய புதல்வர்கள். இன்னொரு மனைவியுடைய புதல்வராக யூசுஃப் நபி இருக்காங்க. அப்போ 2 பேரும் அவங்க பெற்ற பிள்ளைங்க தானே. அவங்க மூலியமா அல்லாஹ் வந்து கொடுத்த அந்த குழந்தைங்க. ஒரு மனைவியோட பிள்ளை இன்னொரு மனைவியோட பிள்ளைய வந்து ஓநாய் வந்து அடித்து வந்து சாப்பிட்ருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள்ட்ட வந்து காட்டும்போது அவங்க நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பிள்ளை தான் பெற்ற பிள்ளைய அவங்க ஏசலை, திட்டலை, சபிக்கலை, எதுவுமே சொல்ல. ஐயோ இப்படி அநியாயமாக அந்த சின்ன பிள்ளைய கொண்டு போய் என்னடா பண்ணீங்கன்னு கூட கேட்கல. இந்த விஷயத்தில் நான் அல்லாஹ்கிட்டயே முறையிடுறேன்னு எவ்வளோ ஒரு சபரன் ஜமீலா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து அதை எடுத்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்கிட்ட நம்ம முறையிட்டுட்டோம்னு சொன்னால் அவனே எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை வந்து அல்லாஹ் விரும்பக்கூடியவனாகவும் இருக்கான். இன்றைக்கி நம்மளுடைய இந்த குரானுடைய இந்த வசனங்களை கொண்டு என்ன செய்கிறாங்களாம், உளவியலாளர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தராங்க. எப்படின்னா இப்போது யாக்கூப் நபி அவர்கள் வந்து இந்த பொறுமையை எடுத்துகிட்டு அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சி எத்தனை காலங்கள் வந்து இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசில் ஒரு உறுதியை வந்து உறுதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுருக்கான். அப்போ நம்மளுடைய உள்ளத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இந்த குரான் வந்து சரி செய்யுது. 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் உள்ளம் உள்ளதோ, யாருக்கு உள்ளம் இருக்கோ அல்லது அதை வந்து கவனமாக செவியுறுகிறார்களோ அவருக்கு அதில் படிப்பினை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ அது என்ன படிப்பினை? உள்ளத்தில் வந்து யாருக்கு உள்ளம் இருக்கோ, எல்லாருக்குமே உள்ளம் இருக்குது. உள்ளம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் இங்கே யாருமே கிடையாது. மனசு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறோம் மனசு வலிக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அப்போது உள்ளம்ங்கிறது ஒன்று இருக்குது. அந்த உள்ளத்தில் அந்த உள்ளம் யாருக்கு இருக்கோ, யாரெல்லாம் கவனமாக செவியுறுகிறார்களோ, கேட்குறாங்களோ, எதை கேட்குறாங்க? இந்த குரானிய வசனங்களை கவனமாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு படிப்பினை இருக்குது. நல்ல உள்ளம் இருக்கிறவங்களுக்கு அது படிப்பினை அளிக்கும். நம்ம உள்ளத்தை நம்ம அந்த மாதிரி விசாலமாக வச்சுருக்கோமா, அதை வந்து நம்ம எண்ணி பார்க்கணும். அதுக்கு கூட உஸ்தாது ஒரு விளக்கம் சொன்னாங்க. ஒருத்தர்கிட்ட நெட் இருக்குது, மொபைல் இருக்குது, அதில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு, அவருக்கு எல்லாமே அதில் பயன்படுத்த முடியும். ஆனால் அவரால் மட்டும் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர் ஃப்ளைட் மோடில் போட்டிருக்காரு. அப்படி போட்டால் எதுவுமே அவரால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம உள்ளத்தில் நாம் தான் பூட்டி வச்சுருக்கோம். நாம் மூடி வச்சுருக்கிற அந்த இதயத்தை நாம் தான் விசாலமாக திறந்து வைக்கணும். மனதை விசாலமாக்குறப்ப தான் மாற்றத்தை நம்மளால் உணர முடியும். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா முதல்ல அந்த உள்ளத்தில் வந்து ஒரு அமைதியை கொண்டு வந்து, நமக்கு என்ன தான் வேணும், நமக்கு நிம்மதி தான் வேணும் அப்படின்னா அந்த எல்லாருக்குமே நிம்மதியை நோக்கி தான் அந்த மனம் போகுது. அந்த நிம்மதியான மனம் விசாலத்தை கொடுக்கும். அந்த விசாலம் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றம் நம்மளால் உணரவும் முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயம் 177வது வசனத்தில் சொல்கிறான், உங்களுக்கு தெளிவான ஒளியை அருளி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தெளிவான நூர், தெளிவான ஒளி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, இந்த ஒளி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதுக்கும் அழகான விளக்கம் சொல்லப்பட்டது. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிட்டு உள்ளரே உட்காந்துருந்தா அவரால் ஒளியை வந்து பார்க்க முடியுமா? முடியாது. அவர் ஜன்னலை திறக்கணும், கதவை திறக்கணும். ஜன்னல் வழியாக வர்ற வெளிச்சம் கொஞ்சம் வரும், கதவை திறந்தால் கொஞ்சம் வரும். இதுவே அவர் ஒரு விசாலமான மனசோட எல்லாத்தையும் அந்த அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தார், வெளிச்சத்தை நோக்கி வந்தார் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அவருக்கு?
அதே மாதிரி தான் எவ்வளோ நல்ல வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்தின் மூலிமா அவர் எவ்வளோ பயனடைவார். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த வந்து பூட்டி மனசை வந்து பூட்டி வச்சுக்கக்கூடாது. அதை வந்து அல்லாவுக்காக வந்து அதை திறந்து அவனுடைய வசனங்களை வந்து நம்ம செவிமடுத்து கேட்டு நம்ம அதை கேட்குறதுக்கு நம்ம உள்ள முதல்ல தயாராக வச்சுக்கணும். ஏன்னா தெளிவான ஒளின்னு சொல்கிறான் அல்லா, தெளிவான ஒளியை இறக்கியிருக்கேன் அப்படின்னு. அப்போது மனசை வந்து நம்ம பூட்டி வைக்கவே கூடாது. அதை திறந்து வைக்கும்போது தான் அந்த ஒளியை நாம் அனுபவிக்க முடியும். அந்த ஒளி நம்ம மேலே படும். அந்த ஒளியின் மூலியமாக நம்ம மேல் படக்கூடிய அந்த ஒளியின் மூலியமாக அந்த பூட்டி வைக்கக்கூடிய அந்த மனசு வந்து திறக்கப்படும். நாம் மனதளவில் தயாராக இருக்கணும். 2வது செய்தி, என் மனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத திறந்திருக்கா இல்லை பூட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். 39வது அத்தியாயம் 23வது வசனத்தில் இந்த அழகிய செய்தியை அல்லாஹ்வே அருளியிருக்கான். அது திரும்ப திரும்ப கூறப்பட்டதாகவும் ஒன்றை ஒன்று ஒத்ததாகவும் இருக்குது. தமது இறைவனை அஞ்சுவோருக்கு தோள்கள் இதனால் சிலிர்த்து விடுகிறது. பின்னர் அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக மென்மையடைகின்றன. இதுவே அல்லாஹ்வின் நேர்வழி. இதன் மூலம் தான் நாடியோருக்கு அவன் நேர்வழி காட்டுகிறான். யாரை அல்லாஹ் வழி கேட்டில் விட்டு விட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த வசனங்களை ஓதும் பொழுது எப்படி இருக்குமா, அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து அந்த தோலும் உள்ளமும் அல்லாவை வந்து நினைப்பதற்காக சாஃப்டாக ஆகிடுதான், அப்படியே இலகுவாக ஆகிடுதான் அந்த வசனங்கள். நம்மளும் வந்து குரான்லாம் ஓதுகிறோம், நிறைய மனப்பாடம் பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு இந்த உணர்வை வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா? இந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நம்ம மனசு வந்து இலகிக்கிட்டே இருக்குது, இலகிய மனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். அடுத்து 17வது அத்தியாயம் 109வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம குரான் வசனங்களை ஓதுறோம், நம்மளுடைய உடம்பு சிலுக்குது, புல்லரிக்குது, அதோட மனசு வந்து அதை ஏற்றுக்க தயார். அப்படி இருந்ததுன்னு சொன்னால், நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், உள்ளங்கள் அமைதியாகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனம் இலகிய மனமாக இருக்குது. அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த மனசு எப்படி போகும் அப்படின்னா, அந்த வசனங்கள் ஓதி காட்டும் பொழுது அழுது முகம் குப்புற அவர்கள் விழுகின்றனர். அது அவர்களுக்கு அடக்கத்தை அதிகமாக்குகிறது. சொல்லுவாங்கள்ல, மனசு வந்து ஒரு மாதிரி கோவக்காரனாக இருக்கான், அதான் அந்த மாதிரிலாம் நடக்கிறான், அவனுக்கு அடக்கமே இருக்காது, அதுதான் இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து முதல்ல எதை மாறணும்னா உள்ளந்தான் மாறணும். அப்போ இந்த மாதிரி வசனங்கள்லாம் வந்து கேட்கும்போது அல்லாஹ் எவ்வளோ மகிமைகளை சொல்லியிருக்கான், அறிவியல் சான்றுகளை எடுத்து சொல்லியிருக்கான், தான் எப்பேற்பட்ட மன்னிப்பாளன்னு சொல்லியிருக்கான். நீ தவறு செஞ்சினா கலங்காத, நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கேன், என்னுடைய அருளில் வந்து நீ நிராசை அடைஞ்சிடாதப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் இல்லையா? அப்போ அவனுடைய வசனங்கள் எல்லாம் கேட்கும்போது அது எப்படி அந்த மனசு இலகும்னா, அழுதாதான் மனசு இலகும். அழுது முகம் குப்புற அவர்கள் விழுகின்றனர், அது அவர்களுக்கு அடக்கத்தை அதிகமாக்குகிறது. ஒருத்தவங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அவங்க அழுது எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு எனக்கும் என்னுடைய இறைவனுக்கு இடையில எதுவுமே இல்லை, உனக்கு வந்து நான் முழுமையாக கீழ்ப்படைஞ்சிட்டேன், என்னுடைய எல்லா துக்கத்தையும் உன்ட்ட கொட்டிட்டேன், என்னுடைய எல்லா இயலாமையும் உன்ட்ட கொட்டிட்டேன், என்னுடைய நடத்தைகளில் எல்லாத்தையும் நீ எனக்கு சீராக்கி கொடு. ரசூலா கூட அது துவா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, என் காரியங்களில் கவசமாக இருக்கின்ற என்னுடைய நடத்தையை சீர்படுத்துவாயாக. அதே மாதிரி தான் இங்கே வந்து அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு அடக்கத்தை எப்படி அதிகமாகும். இந்த குரான் வசனங்கள் சொல்லும்போது அவங்க அழுது முகம் குப்புற அப்படி விழுவாங்க. அப்படி அவங்க விழுகும்போது அல்லாஹ் அவங்களுக்கு அடக்கத்தை நிச்சயமாக கொடுத்துருவான். அப்போ இந்த உள்ளத்தை மென்மையான உள்ளமாக நம்ம ஆக்கிறதுக்கான ஒரு பயிற்சி இது. உட்காரணும், அல்லாஹ்கிட்ட முறையிடணும். இந்த செகண்ட் கிளாஸில் என்னென்னா, என் மனசில் என்ன கஷ்டம், கவலை, என்ன இயலாமை எல்லாத்தையும் எடுத்து அல்லாஹ்ட்ட சொல்லி அழுது மனசை இலக வச்சிடணும். குரானுடைய வசனங்களை எடுத்து ஓதுங்க. இந்த கிளாஸில் வந்து இதை சொல்லி தந்திருக்காங்க, இந்த வசனங்கள்லாம் குறிப்பெடுத்திருக்கோம், அதை திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப அதை உணரணும். அப்படி உணர்ந்து நம்ம மனசு இலகிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த நான் இப்போ இந்த கிளாஸில் வந்து அடுத்தடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத விளங்கிடும். அது எப்படி விளங்கும்னா, இந்த ஸ்டேஜ், இந்த உள்ளம் அமைதியாகுது இல்லையா, அப்போது எல்லாத்தையும் இந்த மாற்றத்தை, என்ன மாற்றம் நம்மக்கிட்ட வரணுங்கிறத இது உண்டாக்கிடும்.
அப்போது நான் இதுக்கு வந்து ஒரு ஹதீஸை சொல்லி முடித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து தொழுகை வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா அம்மா வந்து வேண்டாம், அவங்க வந்து தொழுவ வைக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க தான் தொழுவ வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து குரானை வந்து ஓதிட்டாங்கன்னு சொன்னாலே போதும், உடனே வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தேம்பி தேம்பி அழுது, இன்னொன்று ரசூலா வேறு இப்படி இருக்காங்கன்னு நினச்சி அவங்க அழுவாங்க இல்லையா, அதனால் அவங்களால முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இயற்கையாகவே குரான் ஓதும்போது அவங்க அழுவக்கூடியவங்களாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி தான். அவங்க சஹாபிகிட்ட வந்து இந்த மாதிரி குரானை ஓதுங்கிறாங்க. யாரோ சொல்ல, நானா உங்களுக்கு ஓதி காட்டணும்? ஆமாம், ஓதி காட்டுங்க அப்படின்னு. அப்போது அந்த உம்மத்து சம்மந்தமாக வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதும்போது ரசூலாவே தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அப்போல்லாம் நீங்களும் நானும் யார்? நம்மலாம் யார்? ரசூல்லா அளவுக்கு வந்து நம்ம நன்மைகள் செய்திடலையே, நம்ம எந்த அளவுக்கு வந்து பாவிகளாக இருக்கோம். அப்போ கண்ணீர் வடித்து அழுது இந்த செகண்ட் கிளாஸுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ டைம் எடுத்து வீடியோவை போடுறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மனசில் இருக்குங்களை எல்லாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கணும். போக்கிட்டால் தான் நம்ம பேச முடியும், வச்சுக்கிட்டு யாராலையும் பேச முடியாது. அப்போ அதை போக்கிட்டு இந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நல்ல இடத்துல நானும் துவா செய்கிறேன். அதே மாதிரி 5வது அத்தியாயம் 65வது வசனத்தில், வேதமுடியோர் நம்பிக்கை கொண்டு இறை அச்சத்துடன் நடந்து கொண்டிருந்தால் அவர்களது பாவங்களை அவர்களை விட்டு அல்லாஹ் நீக்கி இருப்பான், அவர்களை இன்பம் நிறைந்த சொர்க்கச் சோலைகளில் நுழைய செய்திருப்பான். அப்போ நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டுருச்சு, நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அல்லாவை அஞ்சு நடந்துக்கிட்டு இருந்தோம் நான் போதும், அல்லாஹ் வந்து நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு நீக்கக்கூடியவனாக இருக்கான். அந்த வேதத்திலேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம கற்றுக்குறோம் அந்த கிளாஸில். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல நோக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ இந்த உள்ளம் அமைதியாக இப்படி ஒரு அமைதியான உள்ளமாக மாற்றிட்டோம்னு சொன்னால் அதில் ஒரு அடக்கம் வருது, மனசு லேசாகுது. அந்த மனசு திறந்திருக்கும் பொழுது தான் பல கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம உள்ளத்தை சென்றடைய முடியும். நம்மளுடைய அழுகைகளால், நம்மளுடைய கண்ணீர்களால் நம்மளுடைய பாவங்க மன்னிப்பை கேட்டு அல்லாஹ் இடத்துல வந்து நம்ம இறைஞ்சும்போது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது. அதே போல் அடுத்தடுத்து என்னென்ன எப்படி இந்த கிளாஸ் நகரப்போகுது அப்படிங்கிற ஆர்வமும் வருது. இது வந்து ஒரு பாவங்களையும் மன்னிச்சு அதே நேரத்தில் அடுத்தடுத்து கடந்து என்னென்ன வரப்போகுது, என்னென்ன ஸ்டேஜ் அடுத்தடுத்து நம்ம கடந்து வரப்போகிறோம் அப்படிங்கிறத எதிர்நோக்கி இந்த 2வது கிளாஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.